புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு. நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அம்மா இருந்திருக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டாங்க. அப்பெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது நிஜமாவே சொல்றேன், அம்மா இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க இருக்கும்போது யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, யாரு கூடலாம் சண்டை போட்டாங்களோ, யாரு கூடலாம் போராடினாங்களோ அவங்களோட கட்சியிலேயே போய் சேர்ந்துக்கிட்டு, எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன், ஓபிஎஸ் அவர்களையும் சொல்றேன், எடப்பாடி அவர்களையும் சொல்றேன், போய் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கும் எனக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு, அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குன்னு டிராமா போடுறீங்க பாத்தீங்களா, அது என்னால தாங்க முடியல. பாக்கிறதுக்கு சும்மா இருக்கவும் முடியல, இதை பத்தி என்னால பேசாம இருக்கவும் முடியல. நீங்கெல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அரசியல் லாபத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அவங்களோட ஆத்மாவை போட்டு இவ்வளவு சாவடிப்பீங்க அப்படின்றத அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. நிஜமா நீங்க நினைக்கலாம், நம்மளோட கட்சி இதுக்கு மேல ஆதரவு எல்லாம் போயிடக்கூடாது, கட்சியை நிலைநாட்டியே ஆகணும், அதனால நிறைய இடத்துல போய் கூட்டணி சேர்றது, நம்மளை சேர்க்காத அந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா போய் கூட்டணி சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நிறைய பண்றீங்க. அதெல்லாம் வாழ்த்துக்கள், உங்களோட அரசியல் தந்திரமா நான் பாக்குறேன். ஓகேவா, தப்பு இல்ல. ஆனா இதுல நீங்க அம்மா பேரை யூஸ் பண்றீங்களா, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது, கோவம் வருது. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க அம்மா பேரை யூஸ் பண்ணாம நீங்க உங்களோட திறமையை காட்டி ஓட்டு காட்டுங்க. ஓகேவா, ஓட்டு கேளுங்க. அதாவது பன்னீர்செல்வம் ஐயா, எடப்பாடி ஐயா, நீங்க எல்லாருமே அம்மாவோட பேரை சொல்றதுக்கான தகுதி எப்பவோ இழந்துட்டீங்க. சோ அதனால இனிமேல் முடிஞ்சா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அம்மாவோட பேரை யூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க.